முக்கிய செய்திகள். இந்தியாவுடன் உறவை வலுப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் நடவடிக்கை. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கான பணிகள் தீவிரம். அணு ஆயுத மிரட்டல்களுக்கு இந்தியா அஞ்சாது என மோடி பேச்சு. உள்நாட்டு பொருட்களையே வாங்குமாறு பொதுமக்களுக்கு வேண்டுகோள். பஞ்சாப் வெள்ளத்திற்கு உரிய நிவாரணம் வழங்குமாறு மோடிக்கு ராகுல் காந்தி கடிதம். 1600 கோடி ரூபாய் மட்டும் அறிவித்திருப்பது மிகப்பெரிய அநீதி என்று விமர்சனம். பாஜகவிடம் இருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை திமுகவுக்கு உள்ளதாக ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டை ஒருபோதும் தலைகுனிய விடமாட்டோம் என்றும் சூளுரை. தமிழ்நாட்டில் 21 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை. வேலூர், திருப்பத்தூர் மாவட்ட கரையோர மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்ல அறிவுறுத்தல். வணக்கம். வணக்கம். வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடன் உறவை வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் நிலையில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா, சீனா எண்ணெய் வாங்குவதன் மூலம் போருக்கு மறைமுகமாக உதவுவதாக அமெரிக்கா சமீபத்தில் குற்றம் சாட்டியது. இதையடுத்து இந்தியாவுக்கு அமெரிக்கா விதித்த 50% வரி கடந்த மாதம் 27ஆம் தேதி முதல் அமலாகியுள்ள நிலையில் இந்தியா மற்றும் சீனாவுக்கு 100% வரியை விதிக்குமாறு ஐரோப்பிய நாடுகள் மற்றும் G7 நாடுகளுக்கு அமெரிக்கா நெருக்கடி கொடுத்து வருகிறது. இதையடுத்து ஏற்றுமதிக்கு அமெரிக்காவை மட்டும் பெருமளவு சார்ந்திருக்காமல் ஐரோப்பிய நாடுகள் உட்பட உலகின் பல்வேறு நாடுகளில் 40 புதிய சந்தைகளை உருவாக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 27 நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கான பேச்சுவார்த்தையில் இந்தியா தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்து ஐரோப்பிய ஆணையம் அமைந்துள்ள பெல்ஜியம் நாட்டின் புரூசல்ஸ் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அதன் வெளியுறவு கொள்கை தலைவர் கஜா கல்லாஸ், தங்களுக்கு இந்தியா நம்பிக்கைக்குரிய நாடாக இருக்கிறது என்றும் அமெரிக்காவின் வரி விதிப்பு காரணமாக இந்தியா ரஷ்யா பக்கம் செல்வதை தாங்கள் விரும்பவில்லை என்றும் தெரிவித்தார். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவது மற்றும் ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டாலும் இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கான பணிகள் வேகமடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். உக்ரைனில் ரஷ்யாவின் ராணுவத்தை குறைப்பது தொடர்பாகவும் இந்தியாவின் உதவியை பெறுவது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பின் அடுத்த உச்சி மாநாடு வரும் ஜனவரி மாதம் டெல்லியில் நடைபெற உள்ளது. அதற்கு முன்னதாக 17 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தடையற்ற வர்த்தகம் தொடர்பாக 2013ஆம் ஆண்டு தொடங்கிய பேச்சுவார்த்தை ஒரு சில காரணங்களால் தடைபட்டது. 2022 ஜூன் மாதம் மீண்டும் துவங்கிய பேச்சுவார்த்தையில் தற்போது நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அதன்படி பல்வேறு துறைகளில் இந்தியாவுடன் ஆழமான ஒத்துழைப்பை ஏற்படுத்துவதற்கான சூழல் உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. உலகின் எந்த நாட்டின் அணு ஆயுத மிரட்டல்களுக்கும் இந்தியா அஞ்சாது என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார். அவரின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு திரு மோடிக்கு ரஷ்ய அதிபர் புட்டின், அமெரிக்க அதிபர் டிரம்ப் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்திருந்தனர். நாடு முழுவதும் பாஜக தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பிரதேசத்தின் தார் மாவட்டத்தில் நடைபெற்ற தமது பிறந்த நாள் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய திரு மோடி, பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பயங்கரவாத தளங்களை அழித்தோம் என்றும் நமது வீரர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் பாகிஸ்தானை மண்டியிட வைத்தனர் என்றும் கூறினார். ये नया भारत है, ये किसी की परमाणु धमकियों से डरता नहीं है. ये नया भारत है, घर में घुसकर मारता है. 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் சுயசார்பு என்பதே அதற்கான முக்கிய வழியாகும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். தற்போதைய பண்டிகை காலத்தில் பொதுமக்கள் வாங்கும் எந்த ஒரு பொருளும் இந்திய தயாரிப்பு பொருளாக இருக்க வேண்டும் என்றும் அதன் உற்பத்திக்கான பின்னணியில் இந்தியர் ஒருவரின் வியர்வை இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை நாம் வாங்கும்போது நமது பணம் நாட்டுக்குள்ளேயே இருக்கும் என்றும் அந்த நிதி நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் திரு மோடி கூறினார். இந்தியாவில் கடந்த 11 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பஞ்சாப் மாநிலத்திற்கு உரிய நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என்று பிரதமர் திரு மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார். வட இந்தியாவில் கடந்த சில வாரங்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. டெல்லி, உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை பெய்ததால்
உயிரிழப்புகளும் பொருட்சேதங்களும் ஏற்பட்டன. பஞ்சாபில் வெள்ளத்தில் சிக்கி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் பல லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கி நாசமாகியுள்ளன. பஞ்சாபில் கடந்த திங்கட்கிழமை சுற்றுப்பயணம் மேற்கொண்ட திரு ராகுல் காந்தி பாதிப்புகளை நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்நிலையில் பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தொடக்க நிவாரணமாக 1600 கோடி ரூபாய் மட்டும் மத்திய அரசு அறிவித்திருப்பது பஞ்சாப் மக்களுக்கு மிகப்பெரிய அநீதியாகும் என்று விமர்சனம் செய்துள்ளார். பஞ்சாப் வெள்ளத்தால் 20,000 கோடிக்கும் மேல் சேதம் ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது என்றும் நெருக்கடியான சூழலில் அனைத்து கோரிக்கைகளையும் ஏற்று ஒருங்கிணைந்த நிவாரண உதவியை அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மாநிலம் முழுவதும் சுமார் 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர் சேதமடைந்துள்ளதுடன் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர், லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து தவித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அடக்குமுறை, ஆதிக்கம், இந்தி திணிப்பு ஆகியவற்றுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கரூர் கோடங்கிப்பட்டியில் கொட்டும் மழைக்கு இடையே திமுக முப்பெரும் விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. விழா நடைபெற்ற பகுதியிலேயே ரோட் ஷோ நடத்திய முதலமைச்சர் தொண்டர்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்தார். விழா தொடங்கியதும் மழை பெய்ய தொடங்கினாலும் தொண்டர்கள் அங்கிருந்து நகராமல் நாற்காலிகளையே குடைகளாக பிடித்தபடி தொடர்ந்து விழாவில் பங்கேற்றனர். விழாவில் பெரியார், அண்ணா, கலைஞர், பாரதிதாசன், பேராசிரியர் மு.க. ஸ்டாலின் முரசொலி செல்வம் விருதுகளை துறை சார்ந்த ஆளுமைகளுக்கு முதலமைச்சர் வழங்கினார். பெரியார் விருது திமுக எம்பி திருமதி கனிமொழிக்கு வழங்கப்பட்டது. அண்ணா விருது பாளையங்கோட்டை நகர்மன்ற முன்னாள் தலைவர் திரு சுப சீதாராமனுக்கும், கலைஞர் விருது முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சோமா ராமச்சந்திரனுக்கும் வழங்கப்பட்டது. திமுக முப்பெரும் விழாவில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின், இந்தி மட்டுமே ஆட்சி மொழி என்ற நிலை உருவான போது தமிழ்நாடு மொழிப்போர் நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவையும் காப்பாற்றியதோ, அதேபோன்று தற்போது ஒரு உரிமை போரை நடத்தி பாஜகவிடம் இருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டிய வரலாற்று கடமை திமுகவுக்கு உள்ளது என்றார். நம் மாணவர்களை பலிவாங்கக்கூடிய நீட் தேர்விலிருந்து விலக்கு தர மறுக்கிறாங்க. நம்ம பசங்க படிக்கிறதுக்கான கல்வி நிதியை கூட விடுவிக்க மறுக்கிறாங்க. கீழடையின் தொன்மையை மறைக்கிறாங்க. வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பேர்ல நம்மோட வாக்குரிமையை பறிக்கிறாங்க. ஆனால் அன்னாலும் சரி, இன்னாலும் சரி, என்னாலுமே அடக்குமுறைக்கு இங்கே நோ என்ட்ரி தான். அதிமுகவின் அண்ணாயிசம் கொள்கையை தற்போது எடப்பாடி திரு பழனிசாமி அடிமையிசம் என்று மாற்றி டெல்லி சென்று திரு அமித்ஷாவிடம் சரணடைந்து விட்டதாக திரு ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்தார். அமித்ஷா காலில் விழுந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி முகத்தை மறைப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். டெல்லியில கார் மாறி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? காலிலே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சீஃப் எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கிறாங்க. திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டை ஒருபோதும் தலைகுனிய விடமாட்டோம் என்றும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சூளுரைத்தார். மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், காலை உணவு, புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் திட்டம் ஆகியவற்றால் நம்மை பற்றிய விமர்சனங்களுக்கு செயல்களால் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் 21 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் நேற்று விழுப்புரம் மாவட்டம் புதுப்பாளையம், குன்னத்தூர், பெண்ணைவலம் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்தது. கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கொட்டிய மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. திண்டுக்கல்லை சுற்றியுள்ள நத்தம், நாகல் நகர், வேடப்பட்டி, பேகம்பூர் ஆகிய இடங்களில் கனமழை பெய்தது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழையால் இதமான சூழல் நிலவியது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. திருச்சி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளான மண்ணச்சநல்லூர், லால்குடி, சமயபுரம் பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சம்பா சாகுபடிக்கு இது உதவியாக இருக்கும் என அவர்கள் கூறினர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழையால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் கருவம்பாளையம், ஆண்டிப்பாளையம், காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு, மூலக்குளம், வில்லியனூர், திருக்கனூர், பாகூர், அரியாங்குப்பம், தவளக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை கொட்டியது. ஆந்திர மாநிலத்தில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் பாயும் பொன்னையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால்
திருவலம், வள்ளிமலை உள்ளிட்ட கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்னிந்திய பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர் உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. புதிய ஜிஎஸ்டி வரி விகிதம் வரும் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வரியை அமல்படுத்தும் வகையில் கடந்த 2017ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் 5%, 12%, 18%, 28% என 4 வரி விகிதங்கள் கொண்டு வரப்பட்டன. இது பொதுமக்களுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்துவதாக கூறி வரி விகிதத்தை மாற்றி அமைக்குமாறு எதிர்க்கட்சிகளும் வணிகர் அமைப்புகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. இதையடுத்து தமது சுதந்திர தின உரையில் மக்களுக்கு தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படும் என்று பிரதமர் திரு மோடி அறிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக டெல்லியில் அண்மையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் 5%, 18% என 2 அடுக்குகளாக ஜிஎஸ்டியில் முக்கிய மாற்றம் செய்து அறிவிக்கப்பட்டது. அன்றாட பயன்பாட்டு பொருட்கள் அனைத்தும் 5% வரி விகிதத்தில் கொண்டு வரப்பட்டதுடன் ஆடம்பர பொருட்களுக்கு 40% சிறப்பு வரி விகிதம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் வரும் 22ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. இந்நிலையில் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் பொருட்களுக்கான மத்திய ஜிஎஸ்டி வரி விகிதங்களை நிதி அமைச்சகம் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதை பின்பற்றி மாநில ஜிஎஸ்டிக்கான விகிதங்களை அந்தந்த மாநில அரசுகள் அறிவிக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து வரும் திங்கட்கிழமை முதல் 2 வரி விகிதங்களை கொண்ட ஜிஎஸ்டி 2.0 நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும். கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பாக அரசாணை வழிகாட்டு விதிமுறைகளை வகுத்துள்ள தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பொது இடங்கள், மாநில, தேசிய நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சிக்கு சொந்தமான இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகள், ஜாதி, மத அமைப்புகள் மற்றும் சங்கங்களின் கொடிக்கம்பங்களை ஏப்ரல் 28ஆம் தேதிக்குள் அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கடந்த ஜனவரி மாதம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி திரு ஜி.கே. இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் சார்பில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளுக்காக கொடிக்கம்பங்கள் அமைக்கும் போது சாலை மீதும் சாலை நடுவில் உள்ள சென்டர் மீடியனிலும் அமைக்கக்கூடாது, 3 நாட்களுக்கு மேல் கொடிக்கம்பங்களை வைத்திருக்க கூடாது என்பன உள்ளிட்ட வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதி கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பாக அரசாணையும் வழிகாட்டு விதிமுறைகளையும் பிறப்பித்த தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்த விதிமுறைகளையும் அரசாணையையும் ஆளுங்கட்சி உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் பாரபட்சமின்றி பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். கும்பகோணம் அருகே சில தினங்களுக்கு முன் நடவு செய்யப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம் ஆகிய வட்டங்களில் 2 தினங்களுக்கு முன் கனமழை கொட்டியது. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூரை அடுத்த சன்னாபுரம், கோவில் சன்னாபுரம் ஆகிய கிராமங்களில் 100 ஏக்கருக்கு மேல் சம்பா பருவ நெற்பயிர்கள் நடவு செய்யப்பட்டது. இந்நிலையில் அங்கு பெய்த கனமழையால் நடவு செய்யப்பட்ட சம்பா பருவ நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. பக்கத்தில் ஆறுகள் இருக்கக்கூடிய பாசனமே கிடையாது. 80க்கு அப்புறம் ஒரு நாள் கூட எங்களுக்கு பாசன வசதியே கிடையாது. மோட்டார் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கஷ்டப்பட்டுக்கிட்டு. அந்த எங்களுக்கு வடிகால வசதி செஞ்சு கொடுக்கணும். இந்த வீணா போனதுக்கு எங்களுக்கு ஏதாவது இழப்பீடு செய்யணும், உரங்கள் ஏதாவது கொடுத்து உதவி பண்ணணும் எங்களுக்கு. கோவில் சன்னாபுரம் பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாராமல் ஆகாய தாமரை மண்டி உள்ளதாக கூறும் விவசாயிகள் உடனடியாக வயல்வெளிகளில் தேங்கிய தண்ணீரை வெளியேற்றும் வகையில் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். தனியார் நிறுவனங்களால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதாக கூறி சென்னை எண்ணூர் துறைமுக விரிவாக்கத்திற்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பொன்னேரியை அடுத்த காட்டுப்பள்ளியில் அமைந்துள்ள எண்ணூர் காமராஜர் துறைமுகத்திற்குள் பல்வேறு நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. எண்ணூர் டேங்க் டெர்மினல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ஆண்டுக்கு 3 மில்லியன் மெட்ரிக் டன் திறன் கொண்ட கடல் திரவ முனையம் அமைத்துள்ளது. இங்கு பெட்ரோலிய பொருட்கள் கையாளப்படும் நிலையில் 3 மில்லியன் மெட்ரிக் டன் என்பதை 6 மில்லியன் மெட்ரிக் டன்னாக இந்த நிறுவனம் விரிவாக்கம் செய்வதற்கான பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டம் காட்டுப்பள்ளியில் நடைபெற்றது. பல்வேறு தொழில் நிறுவனங்களால் சுற்றுச்சூழல் பாதிப்படைந்து ஆஸ்துமா, சுவாச கோளாறு உட்பட பல்வேறு நோய் பாதிப்புகள் ஏற்படுவதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். மக்கள் கிட்ட கொடுத்த வாக்குறுதிகளை எந்த ஒரு வாக்குறுதி நிறைவேற்றவே இல்லை. மீண்டும் இதே கூட்டத்தை அமைச்சு அதே கருத்துக்களை தெரிவிக்கும் போது நாங்கள் முழு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். வேலை வாய்ப்பிலும் சரி, சுற்றுச்சூழலும் சரி, இந்த மக்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லை என்பதை இவர்கள் மாவட்ட ஆட்சியர் முன்பும் வருவாய் அலுவலகம் முன்பும் முன்வைத்திருக்கேன். மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் என வரவழைத்து தங்களுடைய கருத்துக்களை கூறும்போது மாவட்ட வருவாய் அலுவலர் அதனை கண்டுகொள்ளாமல் செல்போனை பயன்படுத்தி அலட்சியம் செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.
சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகம் அமைத்து தொழிற்சாலைகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். கூடலூரில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூத்து குலுங்கும் குறிஞ்சி மலர்களை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நீலக்குறிஞ்சி என்ற இந்த வகைப்பூ நீலகிரி, கொடைக்கானல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரள வனப்பகுதியில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கக்கூடியவையாகும். அரிய தாவரமான நீலக்குறிஞ்சி தற்போது கூடலூரை அடுத்த ஓவேலி வனப்பகுதியில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது கொத்து கொத்தாக பூக்கத் தொடங்கியுள்ளது. மலைப்பாங்கான இடங்களில் மட்டுமே வளரக்கூடிய குறிஞ்சி மலர்கள் பூத்து குலுங்கும் போது ஒட்டுமொத்த மலைப்பகுதியும் நீல நிறத்தில் காட்சியளிக்கும் என கூறப்படுகிறது. ஓவேலி மலைப்பகுதியில் காணப்படும் இத்தகைய அரிய வகை மலர்கள் கண்களுக்கு விருந்து படைப்பதாக அமைந்துள்ளது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு குறிஞ்சிப்பூ பூத்திருக்கும் தகவலை அறிந்த சுற்றுலா பயணிகள் அங்கு குவிய தொடங்கியுள்ளனர். இனி வருவது உலகச் செய்திகள். இங்கிலாந்து சென்றுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு மன்னர் 3ஆம் சார்லஸ் அரச பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளித்தார். டிரம்பையும் அவரின் மனைவி மெலனியாவையும் கௌரவிக்கும் வகையில் குதிரைகள் பூட்டிய சேரட் வண்டியில் வின்சர் கோட்டைக்கு சார்லஸ் ஊர்வலமாக அழைத்துச் சென்றார். அங்கு டிரம்புக்கு மன்னரின் பாதுகாப்பு படையினர் சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. அரச குடும்பத்தின் சார்பில் டிரம்புக்கு இரவு விருந்து அளிக்கப்பட்டது. இதையடுத்து இங்கிலாந்து பிரதமர் கெய்ல் ஸ்டார்மருடன் முதலீடு, பாதுகாப்பு தொடர்பாக டிரம்ப் இன்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இங்கிலாந்துக்கு 2வது முறையாக பயணம் மேற்கொண்ட முதல் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் முக்கிய செய்திகள். வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடன் உறவை வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. உலகில் எந்த நாட்டின் அணு ஆயுத மிரட்டல்களுக்கும் இந்தியா அஞ்சாது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அடக்குமுறை, ஆதிக்கம், இந்தி திணிப்பு ஆகியவற்றுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்று ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.